அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம். இன்றைய தேதி 10 ஆகஸ்ட் 2024. இந்த காணொளி காட்சி எதற்காகவே என்றால், இறுதி தருணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா மற்றும் சமுதாயத்துடைய சொத்தினை மீட்பதற்கான ஒன்று கூடல் மற்றும் அது குறித்த கலந்தாலோசனை கூட்டம் நடத்துவதற்கான ஒரு செய்திகளை பகிர்வதற்காக மட்டுமே. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாக்கு உட்பட்ட வேப்பஞ்சேரி எனும் கிராமத்தில் பாலாற்றங்கரை ஓரத்தில், அதே போல் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஈசிஆர் சாலையின் ஓரத்திலே அமைந்துதான் நமது வேப்பஞ்சேரி தர்கா எனக்கூடிய ஹஜ்ரத் சையத் உஸ்மான் ஷா காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தர்கா ஷரீஃப். மேற்படி தர்காவானது ஒரு சமுதாயத்துடைய வக்ஃபு சொத்தினமாகும். மேற்படி தர்காவும் அது சார்ந்த விஷயங்களும் சுமார் 450 ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட பழமையும் பாரம்பரியமும் தொன்மையும் கொண்டது. பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், ஆற்றங்கரை தான் ஒரு பண்பட்ட நாகரிகமான மக்கள் உருவாவதற்கு பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுதான் மனித நாகரிக தோற்றத்திற்கு வித்தாகிறது என்று பல அறிவியல் ஆய்வினர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்ப்போமே ஆனால், தமிழகத்தின் வடபுறத்தில் இருக்கக்கூடிய பாலாறு என்பது மிக பண்பட்ட ஒரு நாகரிகமான மக்களை கொண்டு உருவாக்கிய பிறப்பிடமாக திகழ்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த பாலாறு எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகின்றதோ அது வரையிலும் இருக்கக்கூடிய இரு புறங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் ஊர்களையும் அங்கே இருக்கக்கூடிய சூழல்களையும் நாம் பார்ப்போமே ஆனால், இஸ்லாமிய கலாச்சார நாகரிக மதத்துடன் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தேற்றங்களை கொண்ட பகுதியிலும் நகரங்களும் சிற்றூர்களும் கிராமங்களும் அமைந்திருப்பதை நாம் எளிதில் காண முடியும். அந்த வகையில் பாலாற்றுங்கரையோட இறுதியில் பாலாறு கடலில் கரைத்து சங்கமிக்கக்கூடிய இடம்தான் இந்த வேப்பஞ்சேரி என்கிற கிராமம், இந்த வாயலூர் என்றும் சொல்லுவோம். அந்த முகத்துவாரத்துடைய கரையில் அமைந்தது தான் நமது வேப்பஞ்சேரி தர்கா. வேப்பஞ்சேரி தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய 12 கிராமங்களை நாம் ஆய்வுக்குட்படுத்தி பார்ப்போமே ஆனால், எங்கெல்லாம் கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே இஸ்லாமியர்கள் வாழ்ந்த சுவடுகளும், தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 400-450 ஆண்டுகால பழமையான பள்ளிவாசல்களும் தர்காக்களும் சமுதாயத்துடைய வக்ஃபு ஸ்தாபனங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய வளமிக்க ஒரு தேற்றமாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் தான் நமது வேப்பஞ்சேரி தர்கா அமைந்திருக்கின்றது. ஆரம்ப காலம் தொட்டே இப்போ சற்று கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டுகளை நாம் கடந்து பார்ப்போமே என்றால், மேற்படி சுற்று வட்டார கிராமங்களில் அனைத்து இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் வாழ்ந்தாலும் வேப்பஞ்சேரி தர்கா என்பது இப்போ இஸ்லாமியர்களுடன் நெருங்கிய தொடர்பில்லாத ஒரு பகுதியாகவே உருவாகிவிட்டது. அங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த இஸ்லாமிய தர்கா எனும் வக்ஃபு சொத்தினத்தை பராமரித்தும் பாதுகாத்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் பின்னி பிணைந்தவாறு அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் வெகு தொலைவிலிருந்து அந்த தர்காக்கு நல்ல உபதேசங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வருகை தரக்கூடிய யாத்ரீகர்களும் இணைந்து தான் அதோடைய வேலைகளையும் அதோடைய பாரம்பரிய பணிகளையும் பராமரிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். சுற்றில் இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் இந்து சகோதரரும் கூட அதனுடன் பின்னி பிணைந்த தொடர்பில் இருக்கிறார்கள்.
அந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்து சகோதரர்களும் சுற்றில் இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மற்றும் இந்து சகோதரர்களும் சேர்ந்து பல கட்டங்களில் அந்த தர்காவுக்கு உண்டான அந்த வக்ஃப் சொத்தினத்துக்கு உண்டான பல நடுவேறு பணிகளையும் பல பராமரிப்பு பணிகளையும் சில உத்வேக பணிகளும் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் இப்பொழுது அநேக இஸ்லாமியர்கள் யாரும் வாழ இயலாத பகுதியாக இருக்கிறது. அங்கு முழுமையாக இந்து சகோதரர்கள் தான் அதை அனுதினமும் கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்து காணப்பட்டன. இந்த சூழ்நிலையில தான் ஈசிஆர் சாலையுடைய விரிவாக்க பணிகளுக்காக கடந்த 16/3/2024 நாளன்று நெடுஞ்சாலைத்துறை முகமையினரும் அந்த சாலை பணிக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டு திட்டத்தை வடிவமைத்திருக்கக்கூடிய திட்ட முகமைகளும் சேர்ந்து அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கேந்திரங்களுக்கும் ஜமாத்துகளுக்கும் ஜமாத்துடைய பிரமுகருக்கும் அதே போல் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்திற்கும் எந்த விதமான தகவலும் அறிவுறுத்தலும் அறிவிப்பும் நோட்டீஸும் இல்லாமல் முழுமையாக இடித்து தகர்த்து விட்டார்கள். அந்த வேலை நடந்த பிற்பாடு தான் அனைவருடைய கவனத்திற்கும் அது வந்தது. உடனடியாக அன்றைய தினம் மாலை பொழுதிலேயே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கு சங்கமித்து உள்ளூர் மக்களான அந்த தொப்புள் குடியுறவுகளான இந்து மக்களுடன் சேர்ந்து அங்கே இருந்தக்கூடிய ஒரு புனித சமாதி அதை மட்டும்தான் அந்த நேரத்தில் மீட்க முடிந்தது. தர்கா முழுமையாக இடித்து சேதப்படுத்தி மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு கட்டுமான வேலையை கொண்ட அந்த தர்காவை சுற்றிலும் கிட்டத்தட்ட 7-8 கொடிமரங்களும் இருந்தன. அதுவும் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 300-350 வருட காலம் பாரம்பரியம் மிக்க அந்த ஆலமரங்கள், அரச மரங்கள், வேப்ப மரங்கள் சூழ்ந்திருந்த அந்த பகுதி அனைத்தும் வெட்டி வீழ்த்தப்பட்டு ராட்சத பொக்லைன்கள் கொண்டு இடிக்கப்பட்டு முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டது. அன்றைய தினம் தர்கா தரிகாவுடன் வேறுபாடு கொண்ட கொள்கையுடையவர்கள் என அனைத்து சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் மாற்று மத அன்பர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு எந்த விதமான மனமாச்சரியமின்றி இது ஒரு இஸ்லாமிய வரலாற்று சின்னம், பழைய பாரம்பரியத்தை நினைவூட்டக்கூடிய சின்னம், இதில் நாம் அனைவரும் ஒரே கருத்தோடு சங்கமித்து இந்த நியாயமற்ற நிலையத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம். அந்த கட்டடத்தை மீண்டும் அங்கேயே கட்டி எழுப்புவோம். அதே போல் அதை இஸ்லாமிய வக்ஃப் சொத்தாக மீண்டும் பிரகடனப்படுத்துவோம். இஸ்லாமியுடைய மதம் மற்றும் கலாச்சாரத்திற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இந்து மற்றும் முஸ்லீம் மக்களுடைய நல்லுணர்வுக்கு வெளிப்பாடாக, நல்லிணக்கத்துக்கு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை, அந்த கட்டடத்தை, அந்த தர்கா வடிவமைப்பை, அந்த இஸ்லாமிய வக்ஃப் சொத்தினை மீண்டும் மீட்டெடுத்து அந்த இடத்துல நற்பணிகளை மேற்கொள்ளணும் என்று உறுதி பூண்டு அன்றைய தினம் அந்த புனித ஒரு சமாதி மட்டும் காப்பாற்றப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அங்கு அனைவரும் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். பல கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள், கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து சகோதரர்களும் அங்கு சென்று அந்த வரலாற்று சுவடை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் அங்கு சங்கமித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதன் பின்னிட்டு அனைத்துடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வந்த தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்துடைய கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக அது குறித்து தீர விசாரணை செய்து தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்திற்கும் தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அங்கிருந்த அந்த நெடுஞ்சாலை முகமையினருக்கும் நெடுஞ்சாலைத்துடைய நிலையெடுப்புக்கு பிறகு சாலை திட்டமிடலை செய்திருக்கக்கூடிய திட்டமிடல் இயக்குனர் நெடுஞ்சாலைத்துறை அவர்களுக்கும் ஒரு மனு அளித்திருக்கிறார்கள். அதன்படி சரியான ஒரு சூழலோ சரியான ஆய்வறிக்கையோ இல்லாது அந்த தர்காவுடைய சூழலும் கட்டமைப்பும் இடித்து தகர்க்கப்பட்டு விட்டது. இது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய மக்கள் ஆகியோருக்கு நல்லிணக்க பகுதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதை மீண்டும் அதே போல நிலைநாட்ட தமிழ்நாடு வக்ஃப் வாரியமும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய தோழர்களும் அனைத்து பொதுமக்களும் விரும்புகிறார்கள். எனவே அதை இடிப்பு நடக்கிலிருந்து உடனடியாக தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த மனு
எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அப்படியே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு உறுதியான நிலைப்பாடு அதில் எடுக்கப்படவில்லை. அதை எடுக்கக்கூடிய அதிகார வரம்பு மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை பணிகளுடைய திட்ட இயக்குனர் அலுவலகத்தில் தான் அது சார்ந்த முடிவுகளை எடுக்க முடியும். அதனால் அங்கே தான் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியமும் தன்னுடைய மனுவை கொடுத்து அதனுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறது. சமுதாயம் சார்ந்த கோரிக்கையும் அங்கு தரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் தர்கா சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களும் அதை சார்ந்த நிர்வாகிகளும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனமாச்சரியங்களையும் கடந்து அனைத்து சமுதாய அமைப்புகளும் சேர்ந்து கூட அந்த திட்ட இயக்குனர் அவர்களிடம் நேரடியாகவும் மனு வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் இந்த கோரிக்கையை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அது சார்ந்து எந்தவித முடிவும் நாம் எடுக்கலை. இந்த சூழ்நிலையில் இந்த தர்காவுக்கு கீழையும் மேலையும் ஈசிஆர் சாலை கடந்து செல்கிறது. 100 மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஈசிஆர் சாலையுடைய விரிவாக்க பணிகள் நடந்து முழுமையாக முடிவெற்று விட்டன. மேலாண்ட இருக்கக்கூடிய ஈசிஆர் சாலையுடைய பணியும் நடந்து முடிவிட்டன. ஆக இந்த முன்பின் இருக்கக்கூடிய 100 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய வேலைகள் இன்னும் நடக்கப்படலை. மொத்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் அதுவும் இல்லை, மென்மையான முறையில் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அதுக்கான வலுவான ஒரு எதிர்ப்போ வலுவான ஒரு கோரிக்கையோ வலுவான ஒரு செய்தியோ அங்கு முன்னெடுக்கப்படவில்லை என்றால் இரவோடு இரவாக அந்த சமாதியும் தவிர்க்கப்பட்டு அங்கேயும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விடும் என்கின்ற அபாயத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இருந்தாலும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியமும் அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் சேர்ந்து அங்கே மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவில் திட்ட இயக்குனர் நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஒரு நல்ல தெளிவான சூழலில் இருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையில் அவர்கள் மனதளவில் ஏற்றிருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய வக்ஃப் ஸ்தாபனத்துடைய பராதன தொன்மையான வரலாற்று செய்திகளும் அறிந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே அதில் ஒரு நல்ல ஒரு சூழலை எடுப்பார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியமும் அது சார்ந்து ஒரு உறுதியுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயல்பான ஒரு அச்சம்ங்கிறது எல்லாருக்கும் எழும். இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய 9/9/2024 மற்றும் 10/9/2024 தேதியில் அந்த இந்த தர்காவுக்குரிய சந்தனக்கூடு விழா உருஸ் மற்ற வகைகளை அனுதினமும் வருடம் பேணி பராமரித்து பாதுகாத்து அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் அது சம்பந்தமாக ஒரு விஷயங்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். மற்றபுறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சாலை பணிகள் முடிந்து விட்டது, திடீர்னு யாராவது வந்துடுவாங்களோன்னு ஒரு அச்ச உணர்வும் மேலோங்கி வருகிறது. மார்ச் மாதம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீரியமுடன் கலனமடையப்பட்ட நாம் அனைவரும் ஒரு நீண்ட இடைவெளியில் பொறுமையான அமைதியான ஒரு சூழலை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமான உத்வேகமாகவும் சட்ட ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் வெகு விரைவாக எடுக்கவில்லையோ என்ற ஐயப்பாடு எல்லோரும் மனதிலும் இருக்கிறது. அது உண்மையும் கூட. எனவே நாம் அனைவரும் மௌனத்தை கலைத்து சமுதாய சொத்தான வக்ஃபு சொத்து என்கின்ற அளவில் எந்தவித மனமாச்சரியத்திற்கும் உட்படாமல் உடனடியாக அந்த சொத்தை, அந்த வரலாற்று சுவடை, அந்த சமுதாயத்துடைய வக்ஃபினை காப்பாற்ற வேண்டிய கடமை இங்கிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உண்டு. அனைவரும் சேர்ந்து தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியமும் முறையிட வேண்டும். அதே போல் நெடுஞ்சாலை சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளக்கூடிய திட்ட இயக்குனர் அவர்களிடம் முறையிட வேண்டும். அதே போல் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம், தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை அவர்களிடமும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடமும் கோரிக்கை வைப்பு என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதை முன்னெடுக்க வேண்டிய சூழலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேற்படி சொத்தானது சர்வே நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த நில எடுப்புக்கு ஒரு சர்வே நம்பர் கொடுத்து அதுக்கு பணமும் அன்னோன் அக்கௌண்ட்டில் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை செலுத்தியிருக்கிறது. அது சார்ந்து பணம் வரப்பெற்றிருக்கிறதா ஒன்று ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு. அவர்கள் பணம் வரப்பெற்று விட்டது என்று ரிப்ளை அமைச்சிருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். அதன் பிறகு அந்த தர்கா இடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தின் கூட முறையாக இதை இடிக்கிறோம் என்று எந்த ஒரு தகவலும் சொல்லலை. இதுக்கான இழப்பீடு போதுமானதா என்றும் கேள்வி எழுப்பலை. இது உங்களுடைய துறையின் கீழே வரக்கூடிய வக்ஃபு சொத்துனமா என்றும் கேட்கல. இதுக்கு இங்கே லோக்கலில் யார் அத்தாரிட்டி அப்படின்னும் கேட்கல. எதுவுமே செய்யாமல், முறையான அறிவிப்பு செய்யாமல், சரியான சட்ட நடைமுறைகளையும் நிலையெடுப்புக்கான வழிமுறைகளையும் இதில் செயல்படுத்தாமல் இரவோடு இரவா ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இது பகல்லையே
இடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரே ஒரு புனிதருடைய சமாதி என்கிற அளவில் அது நிலைநாட்டப்பட்டு அந்த வக்ஃப் சொத்தை மேற்கொண்டு எதுவும் செய்யாத அளவுக்கு அங்கே ஒரு சில வேலைகள் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டன. அதன் பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த புனித சமாதிக்கு மேலிட்டமாக வெயிலில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலதரப்பு மக்களால் வைக்கப்பட்ட சூழலில் அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்து மத சகோதரருடைய ஒத்துழைப்புட அது செய்து முடிக்கப்பட்டது. இருந்தாலும் இதை மேற்கொண்டு சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களும் அந்த தர்காவுக்கென்று வடிவமைக்கப்பட்ட தர்காவுக்கு ஆத்தன்டிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வாய்ந்த நிர்வாகமோ அவர்களை போய் சந்திக்க வேண்டும். அதுக்கான எத்தனைப்பு இதுவரை நாம் எடுக்கவில்லை. ஒன்று. அதே போல் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியம் ஏற்கனவே கொடுத்த மனுக்கு மேல் இன்னொரு மனு கொடுக்க வேண்டும். அந்த மனுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி எடுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்துக்கு இதனுடைய விஷயங்களை நேரடியாக எடுத்து கண்காணிப்பாளர்களோ அங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எனக்கூடிய முதன்மை செயலாளர்களுக்கோ அதே மாதிரி வக்ஃப் வாரியத்துடைய மேதகு உறுப்பினர்களுக்கும் அதே போல் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணியமிகு சகோதரர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கும் இதை சம்மந்தமாக நேரில் எடுத்து போய் சொன்னால் தான் அவர்கள் மனதளவிலையும் செயலளிலும் உடனடியாக உத்வேகத்தை காட்டி அந்த வக்ஃப் சொத்தை மீட்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்துக்கு வருவார்கள். இது சம்பந்தமான ஆவணங்களை தேடுதல் எடுக்கிறது மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அதற்கும் ஒரு நிர்வாக குழுவும் ஒரு வழிகாட்டுதல் குழுவும் இருந்தால் தான் அது சரியான ஒரு சூழலில் அது களமாட முடியும். அப்பொழுது தான் பல துறைகளில் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலையுடைய திட்டமிடல் துறை, மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம், அதே போல் தாசில்தார் அலுவலகம், அதே போல் ஆர்டிஓ அலுவலகம், டிஆர்ஓ அலுவலகம், அதே போல் மாநிலத்துடைய சிறுபான்மை நலத்துறை அலுவலகம், இப்படி பல்வேறுபட்ட அலுவலகங்களில் போய் நம்மளுடைய மனுக்களை கொடுத்து முட்டி மோதனாதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பை காப்பாற்றி கொள்ள முடியும். அங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்தை சேதாரமாக ஆக்க வேண்டும். அதனுடைய ஆவணங்களை தேடி எடுக்க வேண்டும். சாலையில் இருக்கக்கூடிய அது சாலை புறம்போக்கு என்ற இடத்துல இருக்குது. நாகூராண்டவை தர்கா என்கிற வார்த்தை இருப்பதின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமிய வக்ஃப் சொத்து என்கிற இனத்தின் அடிப்படையில் அதுக்கு நாங்களாக அந்த கட்டடத்துக்கு மட்டும் நாங்கள் பணத்தை செலுத்தி இருக்கோம். அந்த நிலம் யாருக்கும் கிடையாது, அரசு புறம்போக்கு, அது ஏற்கனவே வெளிப்பாட்டை புறம்போக்காக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடைய கடந்த கால ஆவணங்களை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு பாரம்பரியம், ஒரு பழமை, ஒரு தொன்மை வாய்ந்தது தான் நம்மளுடைய வெப்பஞ்சேரி தர்கா என்றக்கூடிய வடிவமைப்பு. அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கருங்கல் வடிவிலான மிகப்பெரிய கட்டமைப்புன்னு கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நீண்டகால பழமையானது. அந்த பள்ளிவாசலுடைய ஒரு சிதறு கல்வெட்டு கல் துண்டு இந்த தர்காவில் இருக்குது. அந்த கல் நம்ம பார்க்குறோம், பல பேர்கிட்ட கேட்குறோம், ஏப்பா இது சிமெண்ட்டில் கட்டி இருக்குமே, இது கருங்கல் பகுதி இருக்குது, இது என்னன்னு கேட்கும்போது, பாய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாய், நீங்கள் பாட்டம் போட்ட காலத்துல நீ எப்போ இந்த ஈசிஆரில் பஸ் விட்டாங்களோ, இந்த பாதையில் மாட்டு வண்டி போச்சோ அன்னிலேன்னு நாங்கள் இந்த கல்லில் தான் அமர்ந்து பிரயாணத்துக்கான உத்வேகத்தை எழுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு 38 வருடமாக அந்த கல்லை அங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கையிலெல்லாம் தூக்க முடியாது. ஜேசிபி எந்திரத்துக்கும் கட்டி அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு க்ரேனில் தான் எடுத்து வாகனத்தில் வச்சு அதை தான் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போது அந்த இருக்கக்கூடிய அந்த கல் அந்த தர்காவுக்கு பாத்தியப்பட்டதில்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நெடுங்கால பாரம்பரியம் மிக்க அந்த கருங்கல் பள்ளிவாசலுடையது. இப்போ அங்கிருந்து இந்த கல் எப்படி வந்திருக்கும்? இதெல்லாம் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புகள். அந்த பள்ளிவாசலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கேந்திரர்களுக்கும் கிட்டத்தட்ட 450 ஆண்டு கால வரலாறும் வரலாற்று சுவடுகளும் வக்ஃப் வாரியத்துடைய ஆவணமும் முறையாக இருக்கிறது. இது மட்டும் இஸ்லாமியர்கள் வாழாத ஒரு பகுதியாக இருக்கிறதால இதனுடைய காபாந்த செய்யக்கூடிய ஆவணங்களை தேடி எடுத்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலில் இது இன்றைய தினம் ஏதோ ஒரு சாலை புறம்போக்கு இடமாகவும் வழிபாட்டை புறம்பாக்கும் இடமும் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதை சார்ந்த ஆவணங்களை தேடலும் ஈடுபட வேண்டும். அதுக்கான ஒரு நெடும் பயணத்தையும் நெடுந்திட்டத்தையும் திட்டி கொண்டு தான் பயணிக்க முடியும். ஒரு நபராக இருந்து யாராலும் செயல்பட முடியாது. ஆத்தன்டிகேஷன் பர்சன்ஸ் வேணும். அந்த ஜமாத்துக்குரிய அந்த வக்ஃப் நிறுவனத்துக்குரிய ஒரு தேடுதலை செய்யப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாக குழு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ இது வக்ஃபுங்கிற இனத்துக்கு கீழே வருந்தாலும் வக்ஃப் வாரியத்துடைய கண்காணிப்பில் இது இருக்கிறதாலையும் இந்த வக்ஃப் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்துடைய முன்னிலையில் தான் ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட இயலும். இது ஒரு பள்ளிவாசலாவோ ஒரு மகளாவோ இருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு தேதியிட்டு 3 ஜிம்மாவுக்கு ஏலனம் செய்து பொதுக்குழு கூட்டி அதுக்கான விஷயங்களை முன்னெடுப்பார்கள்.
இது ஒரு தர்காவாக இருப்பதால் இது யாருக்கு பாத்தியப்பட்டது, எந்த வழிமுறை தேர்ந்தவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த வழிமுறை தரிக்காவை சேர்ந்திருப்பாங்கன்னு ஒரு சூழ்நிலை வருவாங்க. ஆனால் அது சார்ந்த எந்த விதமான கோப்பும் எந்த விதமான ஆவணமும் இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியம் கிட்ட நம்ம அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த தர்கா சார்ந்திருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சொத்தை மீட்டு அது சமுதாயத்துடைய சொத்தாக பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் அனைவரும் சேர்ந்து தான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதற்கான சில விஷயங்களை முன்னெடுப்பு செய்து கொண்டு தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தை நேரடியாக சென்று அணுகி இவர்கள்லாம் இந்த தர்காவுக்கு வர விரும்புகிறார்கள், இவர்களுடைய சூழல்கள் இது, இவருடைய பண்பாடு இது, இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் இது, இது யாருமே இங்கே இல்லை. எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஜமாத்துக்களில் இந்த தர்கா தரிகா தொடர்பு இருக்கவங்களை தான் தர்கா தரிகா சார்ந்த நிர்வாகங்களுக்கு வக்ஃப் வாரியம் போடும். இது அது மரபு சார்ந்த விடியும் அந்த தர்காக்குரிய பல்வேறு விஷயங்கள் செய்யறதுக்கும் அது வசதியாக இருக்கும். அதே போல் மாற்று எண்ணம் கொண்ட சகோதரர்கள் விரும்பி கேட்டாங்கன்னா அந்த தர்கா தரிகா அந்த பணிகளுக்கு இடையூறு செய்யாத வண்ணத்தில் அவங்களையும் கூடுதலாக போடும். இல்லை இருவேறு சேர்ந்து நாங்கள் அமைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருமித்தமாக எல்லோரும் போனால் அதையும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியம் செய்யும். எனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்கா நலன் சார்ந்து அந்த வக்ஃபாடைய நலன் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நலன் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீமுடைய நல்லிணக்க சூழல்கள் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் வக்ஃப் வாரியம் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்கள் தான் இருக்கும். ஆனால் அதுக்கான வடிவமைப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம் அனைவரும் இருக்கிறோம். எனவே இதில் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குழுமமும் நம்ம உருவாக்கி இருக்கோம். அதே போல் தொடர்ச்சியான சூழல்களையும் மக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 விதமான மக்கள்கள் இருக்கிறார்கள். ஒன்று தர்கா தரிகாவுடன் முழுமையாக சார்ந்திருக்கிறவர்கள், இன்னொருவர் தர்கா தரிகாவை முழுமையாக சாராதவர்கள். இந்த 2 வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் நம்ம சமூகத்துடைய பிரதிநிதிகள் நம் சமூகத்தில் இருக்காங்க. இந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் அதை நம்ம தெளிவாக்கவும் முடியாது, அதை தெளிவாக்கிக் கொள்ள வேலையும் நமக்கு கிடையாது. அந்த சொத்து இஸ்லாமிய வக்ஃப் சொத்து, சமுதாயத்துடைய பாரம்பரியம், சமுதாயத்துடைய தொன்மை, சமுதாயத்துடைய வரலாறு, அதை கட்டியெழுப்பக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அதை பராமரிக்கக்கூடிய அதன் மூலமாக இந்த இஸ்லாமியர்களுடைய தேற்றத்தையும் பழமையும் இந்த மண்ணுடைய மைந்தர்களையும் என நிரூபிக்கக்கூடிய கடமை இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் சார்ந்தது. எனவே இதில் மனம் ஆச்சரியங்கள் தரிக்கா விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு யார் அந்த தர்காக்கான தேடுதல் பணிகளையும் அந்த நிர்வாகங்களும் சார்ந்து அந்த தர்கா சில விஷயங்களை நிர்வாக ரீதியான விஷயங்களை எளிமையாக யார் வேணாலும் செய்து விடலாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது மாதிரியான பணிகளை எல்லோரும் மேற்கொள்ளலாம். அந்த தர்காவை மேற்கக்கூடிய சட்டப்பூர்வமான வடிவமைப்புகள், ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், அந்த ஆவணங்க தேடி எடுக்கக்கூடிய அலைக்கழிப்பு எல்லாத்திலையும் எல்லாரும் பங்கிடலாம். ஆனால் சில வேலைகளை மட்டும் இந்த சந்தனக்கூடு உருசு இந்த மற்ற விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் அந்த வக்ஃபு சட்டங்களோ அது மரபு சார்ந்த சட்டங்களோ அந்த விஷயங்களோ அதை யார் செய்வாங்களோ அது தரிகா சார்ந்திருக்கும், அதில் போடுறது ஒரு இயல்பான ஒன்று. அதில் சாமானியமான நம்ம போய் தலையிடுறதோ அது தவறுன்னு சொல்கிறதோ இப்போ நமக்கு அது அவசியம் இல்லாத ஒன்று. நம்ம அதுக்கு ஆதரவானவர்களும் கிடையாது, எதிர்ப்பானவர்களும் கிடையாது, அதனுடன் பயணம் செய்ய விரும்பவில்லை என்ற சொல்லக்கூடிய நபரும் இல்லை, படித்து கொண்டே இருக்கும்னு சொல்லக்கூடிய நபரும் இல்லை. இப்போதைக்கு அந்த வக்ஃபு பிரகடனத்தை காப்பாற்றணும், அதோடைய தொன்மையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இருவேறு கொள்கை கொண்டவர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் மட்டும்தான் உண்டு. அதுக்காக ஒரு கலந்தாலோசனை கூட்டம் அவசியம். அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 இஸ்லாமிய பெரிய கேந்திரங்களில் அழைப்பு விடுத்திருக்கு, அவரிடம் தகவலை சொல்லியிருக்கு. அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்கக்கூடிய பணிகளுக்காக ஜனநாயக ரீதியிலும் சட்ட ரீதியில் போராடக்கூடிய ஒரு நபரையும், அதே போல் அந்த தர்கா சார்ந்து இருக்கக்கூடிய பணிகளை அந்த நிர்வாகத்தை அந்த தர்கா பாரம்பரியத்தை மேற்கொள்ளக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய விருப்பமில்லை சகோதரியும் 2 நபர்களாக கேட்டிருக்கோம். இப்படியும் கேட்டிருக்கோம், அப்படியும் கேட்டிருக்கோம். எனவே அவர்கள்லாம் கலந்து பேசி நாங்கள் தரோம், எங்கள் முன்னிலையில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மட்டுமா போதுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக போதாது. இந்த தர்காவுடன் நீண்ட நெடுங்காலமாக பிணைப்பில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தைச் சேர்ந்த இப்போது 3 குடும்பங்களை சேர்ந்த சகோதரர்கள் அங்கே அதை பரிபாலித்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் அனைவரும் நீண்ட நெறிய தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அவர்களும் அந்த பிரச்சனையிலும் இந்த தர்காவை காப்பாற்றக்கூடிய விஷயங்களும் முன்னெடுப்பு செஞ்சு அதை நிறுத்தி காப்பாற்றி நம்ம கையில் இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களையும் அந்த நிர்வாக குழு கூடணுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சுற்று வட்டார கிராமங்கள் மற்றும் அனைத்து இஸ்லாமிய சகோதரருடைய கருத்தாக இருக்கிறது. அதையும் வக்ஃப் வாரியத்தில் நம்ம எடுத்து வைக்கணும், அந்த வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அதே போல் அனைத்து சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்து சகோதரன் என்ன இப்படி ஆகிடுச்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்கிற ஆதங்கத்தை பயங்கர வெறியோடு கேட்கக்கூடிய அளவில் ஒரு தீவிரமான அந்த
இடத்துடைய புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நல்லிணக்க கேந்திரத்தை யாரோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்குறதுக்கும் ரொம்ப விழுமியமாக இருக்காங்க. அவர்களெலாம் நாங்கள் இதில் வருவோம் கண்டிப்பாக, எங்கள் கூட இருந்து அதை நாங்களும் உங்கள் கூட இருந்து நாங்கள் அதை காப்பாற்றுவோங்கிற மாதிரி செய்தியெல்லாம் முன்னெடுப்பு செய்திருக்கிறார்கள். ஸோ இவர்களெல்லாம் நாம் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகளில் இருக்கும். அதே போல் அருகருகில் இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர் விஸ்தீரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கும் இந்த தர்காவை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய 7க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய தர்காக்கள் இருக்குது. உதாரணமாக கோவளம் தர்கா இருக்குது, அப்புறம் நெம்மேலி தர்கா இருக்குது, அதே போல் கல்பாக்கத்துலேயும் ஒரு தர்கா இருக்குது, சட்ராஸில் தர்கா இருக்குது, அதே மாதிரி வேப்பஞ்சேரியிலையும் அருகில் இருக்கக்கூடிய அணைக்கட்டில் ஒரு தர்கா இருக்குது, கூவத்தூரில் ஒரு தர்கா இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நத்தம் பரவேஸ்வரன் ஒரு தர்கா இருக்குது, புரஞ்சேரியில் ஒரு தர்கா இருக்குது, சுற்றி என்ன ஒரு தர்கா இருக்குது. இதெல்லாம் நிர்வாகம் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. ஸோ தர்கான்னு இருக்கும்போது அவங்களையும் நம்ம கூப்பிட்டாகணும். அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கு. இன்ஷால்லா அழைப்பு கொடுக்கப்படும். அவர்களும் வருவார்கள். சுற்றில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த இந்த ஜமாத்தர்களும் வருவார்கள், இந்து சகோதரரும் வருவார்கள். அதே போல் இந்த ஜமாத்துக்கு இந்த சொத்திற்கு கடந்த காலத்தில் பரிபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் சபதியை சேர்ந்த 2-3 குடும்பத்தாரும் சொல்லியிருக்காங்க. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 பேர் பேசியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கலை 4 பேர் உள்ளன்னு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, 2-3 குடும்பத்தை சேர்ந்தவங்க பேசியிருக்காங்க. அதே போல் சென்னையை பூர்வீக கொண்டு இதுக்கு தர்கா அடிக்கடி வந்து இதோடைய பல விஷயங்களை சந்தனக்குழு உருஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா இவர்கள்லாம் வர விரும்புகிறார்கள், இவர்கள்லாம் இந்த கேள்வி தொடுக்க விரும்புகிறார்கள். எனவே இதை வந்து ஒரு குறுகிய அளவில் மட்டும் வச்சு டக்குன்னு ஒரு நிர்வாகம்லாம் போட முடியாது. எனவே தான் இதுக்கான ஒரு காலக்கெடு கொடுத்து அனைத்து சகோதரியும் ஒரு இடத்துல ஒன்று கூட வச்சு தெளிவான ஒரு சிந்தனையில் அந்த தர்காவுக்கான தர்கா தரிக்கா சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய சகோதரர்கள் யார் விரும்பி வராங்களோ அவர்களை ஒரு பேச்சாவோ, யார் அந்த தர்காவை மீட்டு இந்த வக்ஃபு சொத்தனத்துக்குரிய ஆவணங்களை தேடுதல் செய்து இந்த வக்ஃபு சொத்தனை மற்ற அரசு துறையிலிருந்து கோரிக்கை விடுத்து சரியான வழிமுறையில் கொண்டு போய் இதை கட்டமைத்து செய்கிறார்களோ அவர்கள் இணைத்து தான் ஒரு தற்காலிகமான ஒரு கமிட்டியை உருவாக்க முடியும். அதில் இவர்களுடைய 2 பேர் குழுக்களுடைய பணிகளையும் முரண்படாத அளவில் ஒன்றுக்கொன்று பாதிப்பை ஏற்படுத்தாத இல்லை, ஒன்றுக்கொன்று வேலைகளில் மட்டும் இணைந்து செல்லக்கூடிய அளவில் இதை வடிவமைத்து ஒன்றிணைத்து அவர்களை செயல்திட்டப்படுத்தக்கூடிய வேலையும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைவரும் ஒரு இடத்துல சங்கமிக்க வேண்டும். எந்த மாற்று கருத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் சொல்லாமல் அவரவர்களுக்கு பணி அவரவர் செய்யும் அளவில் ஒரு செயல் திட்டமிடமிட்டு அந்த குழு ஒரு 30 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 100 பேர் கொடுக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதை தற்காலிகமாக ஒன்று போட்டு அதில் விருப்பம் இருக்க சகோதரர் தர்கா சார்ந்த பணிகள் சார்ந்த குழு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நம்ம தலையிட போகிறதில்ல. அவர்கள் வந்து அவங்களுடைய பணி செய்யட்டோம். அதில் பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர்களை வந்து நிறுத்துறது நம்ம வேலையும் கிடையாது. அவர்களுக்கு இது சரி இது சரியில்லைங்கிற உபதேசம் கொடுக்கக்கூடிய சூழலும் நம்ம இல்லை. அதுக்கு உலமாக்கள் பெருந்தகைகள் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட உலாமா பெருந்தகளையும் முன்னிலையில் வச்சு இருக்கின்ற குழுக்களுக்கு உண்டான வேலைகளை பிரித்து அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்து எந்தெந்த வேலைகள் செய்யணும், எந்தெந்த வேலைகள் செய்யக்கூடாது, இரு நாட்டை செயல்னு சொல்லிட்டு உலாமாக்கள் சொல்ல போகிறாங்க. அவர்கள் வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. இந்த குடும்பத்துடைய வேலைகளாக இவங்க கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது, மற்ற அரசு துறைகளை போகிறது, மற்ற விஷயங்கள் போகிறது, மற்ற ஆவணங்களை தேடுறது, இது மாதிரியான அனைத்து வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். எனவே நீண்ட நெடுங்காலமாக அமைதியான சூழலில் போயிட்டு இருக்கக்கூடிய வெறும் என்ன சொல்கிறதுனா வேலையை செய்யாத சூழலில் அமைதியாக போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கலந்து பேசி ஒரு ஒன்று கூடல் நிகழ்வும் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் வச்சு உடனடியாக தற்காலிகமாக இந்த வேலைகளுக்கான ஒரு குழுவை போடக்கூடிய எத்தனைப்பு அவசியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு பிறகு அது என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த புனித சமாதி இடிக்கப்பட்டு விட்டால் அங்கே தாழ்த்தி ரோடு சைடு போடப்படும். அதில் நம்ம எதிர்வே எதுவும் மற்ற விஷயமும் எதுவும் பண்ண முடியாது சூழலில் நாம் இருக்கோம். எனவே நிறைய விஷயங்கள் கைவிட்டு போகும். அந்த தர்காவை காப்பாற்றக்கூடிய அந்த வக்ஃபு சொத்தை காப்பாற்றக்கூடிய அடிப்படையான விஷயம் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு சொத்து. அது ஒரு சமுதாயத்துடைய சொத்து, அது ஒரு வக்ஃபு சொத்து, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி இந்த இடத்துல இத்தனை நாளாக அதை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய பராமரித்து வைத்து கொண்டு அனைத்து இந்து சகோதரர்களும் சேர்ந்து நம்மளை இழுக்கிறார்கள். இது மத நல்லிணக்கத்துடைய பகுதி, நல்லிணக்கத்துடைய அடையாளம். இதை அனைவரும் சேர்ந்து கட்டமைக்கணும். இதை வந்து பரிபாலனம் பண்ணணும். இங்கே முஸ்லீம்கள் வந்து போயிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன இடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா யார் வருவாங்க? எங்களுக்கு முஸ்லீம் வரணும். ஒவ்வொரு வேலைக்கிழமை வராங்க, வெள்ளிக்கிழமை வராங்க, வாரம் வராங்க. நீங்கள் அங்கே பள்ளிவாசல் கட்டிக்கிங்க, நீங்கள் தர்கா கட்டிக்கிங்க, நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்கள். ஏங்க அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இது பாயோட இடம்.
இது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இடம், நீங்கள் இங்கே நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கணும், நீங்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டு இந்த மண்ணோட தொடர்பு கொண்டு இருந்தால் தான் எங்களுடைய கிராம பாரம்பரியம் முழுமையாக நிறைவேறும். எங்களுடைய கிராம பாரம்பரியங்கிறது கடந்த காலத்தில் இது நாள் வரைக்கும் இஸ்லாமியர்கள் நல்லுறவு பேணிக்கொண்ட ஒரு பதலமாக இருந்தது. இந்த ஒரு இடத்த வச்சு தான் இஸ்லாமியருக்கும் எங்களுக்குமான உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை மீண்டும் கட்டமைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற அனைத்து அங்கே இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளுடைய அந்த சூழல்களையும் நாம் அனைவரும் பொருந்தி கொள்ள வேண்டும். இதில் என்ன விஷயம் சொல்கிறதுன்னு தெரியல. ஏதாவது தவறாக பேசியிருக்குமா, இல்லை தவறாக பேசுறதுக்கு யாராவது தூண்டிடுமான்னு நமக்கு தெரியல. அல்லாஹ் போதுமானவன். இது ஒரு வப்பு சொத்து. இது சார்ந்து எந்த விதமான மனமாச்சரியம் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகளை நம்ம செய்தாக வேண்டும். இல்லைன்னா இங்கே ஒரு வரலாறு மறைக்கப்படுகிறது. வரலாறு இல்லாதவன் நாடோடிக்கு எந்த விதமான செய்தியும் இல்லை. இந்த நாட்டில் நாம் ஏற்கனவே எந்த இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. ஏதோ மாவட்டத்தில் 4, 5, 6, 7 இடங்கள் தான் இந்த மாதிரி பழமையை பறைசாற்றக்கூடிய இடங்களாமோ இங்கே முஸ்லீம்கள் காலங்காலமாக மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற தடயத்தை பறைசாற்றக்கூடிய இடங்களாம இருக்குது. இதையும் எடுத்து தாரை பார்த்துட்டு நடுநோட்டில் நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளை பூப்பா தம்பி எங்கேன்னு வந்தேன்னு கேட்கக்கூடிய, ஏற்கனவே அந்த சினிமா படத்தில் சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்னு வந்த பாய்ங்கிற அடைமொழிக்கு உரிமையாளர்களாகிவிடுமோ என்கிற அச்சமும் இதில் இருக்குது. எனவே இந்த பாரம்பரியத்தை, இந்த வரலாற்று சுவடை பாதுகாக்கக்கூடிய அந்த சூழல்களை கருத்தில் கொண்டு எந்த விதமான மனமாச்சரியம் என்று அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்று கூடல் மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தில் இதுக்கான ஏற்பாடுகளை அந்த தர்காவிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காத்தாங்கடை என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபம், அது வந்துலாம் இன்றைக்கி அதுக்கான தேதியும் நம்ம பெற்றிருக்கிறோம். அது காத்தாங்கடை என்கின்ற பகுதி. தர்கா வளாகத்தில் நின்று நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது. அது உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மற்ற ஆட்களை அது இடையூறு செய்யும். ஏதாவது செஞ்சுடுவாங்களோ பாயுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அங்கே உத்வேகமாக உட்காந்து ஒரு நல்ல செயல் திட்டங்களும் மற்ற விஷயங்களும் எதுவும் பேச முடியாது. அதை கருத்தில் கொண்டு தான் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் சங்கமமாக இருக்கக்கூடிய காத்தாங்கடை என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய என்கேபி திருமண மண்டபம், அது ஈசிஆர் சாலையிலேயே இருக்குது. அந்த தர்காவில் நடந்து போகக்கூடிய தூரத்திலேயே இருக்குது. அதில் எதிர்வரக்கூடிய இன்று சனிக்கிழமை, வரக்கூடிய திங்கட்கிழமை இல்லாமல் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை 19/8/2024 19/8/2024 திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு சரியாக இன்ஷால்லா 3 மணிக்கு ஒரு ஒன்று கூடல் நிகழ்வு மற்றும் கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக இந்த 2 வேறுபட்ட ஒரு குழுக்களையும் சங்கமித்து ஒரு சேர வச்சு ஒரு தீவிரமான திட்டமிடல் செய்து உலமாக்கள் நெறிமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறையில் அனைத்து செயல் திட்டங்களும் வடிவமைத்து அந்த வஃபை காப்பாற்றக்கூடிய ஒரு எத்தனைப்பை நாம் அனைவரும் செய்வோம். அல்லாஹ் அதில் நமக்கு பொருத்தமான விஷயங்களை மற்றும் கொடுத்து அவனுடைய அருளை தொடர்ச்சியாக நாம் பெறக்கூடிய சூழல்களில் நாம் அனைவரும் வைத்திருவான் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக நம்பி ஏகவல்ல இறைவனிடம் அது சார்ந்து மிகப்பெரிய ஒரு வேண்டுதலையும் வைத்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வேப்பஞ்சேரி தர்கா எனக்கூடிய வப்பு சொத்தை காப்பாற்றக்கூடிய அளவில், அதை மீட்கக்கூடிய அளவில் அனைத்து சகோதரம் சேர்ந்து ஒரு அமர்வை ஏற்படுத்தக்கூடக்கூடிய ஒன்று கூடல் மற்றும் கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு நிர்வாக கட்டமைப்பை, தற்காலிகமானது தான் நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்திட அனைத்து சகோதரர்களும் முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதை காக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சம்பவ தினத்திற்கன்று இன்ஷா அல்லாஹ் நீரில் கலந்து கொண்டு தங்களுடைய உத்வேகமான கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களும் முன்னெடுப்பு செய்து அனைத்து நல்லுள்ளங்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலை இறைவன் தருவான் என்று நம்பி இந்த காணொளி காட்சி பதிவினை இடுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் நாம் அனைவரும் அந்த இடத்தில் சங்கமிப்போம். அந்த தற்காலிக குடியை தேர்ந்தெடுத்த பிறகு உடனடியாக அனைத்து அரசு துறைகளுக்கும் மனு கொடுத்து, அதே போல் தமிழ்நாடு அரசு வக்ஃபாரியத்தில் உடனடியாக இந்த சொத்து வப்பு சொத்து என்று பிரகடப்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கத்துடைய கவர்மெண்ட் கெசட்டில் இது குறித்த விளம்பரம் வெளியிடப்பட வேண்டும் என்றும், இதுக்கு ஒரு தனியாக வக்ஃபு மூல அறிக்கை எனக்கூடிய வக்ஃபு ப்ரோஃபார்மாவே அந்த இடத்துல இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும், அந்த சொத்தினத்தை வக்ஃபு ரிஜிஸ்ட்ரேஷன் டீலில் இணைச்சு வக்ஃபு ரிஜிஸ்ட்ரேஷனாகவும் இதை பண்ண வேண்டும் என்றும், அந்த நெடுஞ்சாலைத்துறை முகமை கொடுத்திருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பேக் பண்ணி அந்த சொத்தை மீண்டும் மீட்டெடுத்து அந்த இடத்துல தர்கா கட்டுறது தர்கா சார்ந்து இருக்குது. அதை பற்றி நம்ம உள்ளே போகவில்லை.
வெகுஜன இடங்கள் இன்னும் நிறைய இருக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டெடுத்து ஈசிஆர் சாலையில் சங்கமித்து செல்லக்கூடிய அந்த பாலாற்று கரையோரம், அதுதான் பாலாற்றுடைய முறிவு, அந்த முகத்துவாரத்தில் ஒரு இனிமையான நிகழ்வாக ஒரு பள்ளிவாசல் சிறிய அளவாக கட்டி போக வரக்கூடிய அனைத்து பயணித்து தொழக்கூடிய ஒரு நிறைவான ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாகவும் அந்த இடத்த நாம் அனைவரும் சேர்ந்து கட்டமைத்திட வேண்டும். அது சார்ந்து பல்வேறு இடங்கள் கண்டுபிடிச்சாலும் அது அருகில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், நம் உம்மத்துக்கள், அனைத்து சமுதாய உறவுகளையும் பேணி காக்கக்கூடிய நல் செயல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடங்களாக அதை மாற்றக்கூடிய வல்லமையும் இறைவன் நமக்கு தர வேண்டும். எனவே சகோதரர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எதிர்வரக்கூடிய 19/8/2024 திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் வேப்பஞ்சேரி தர்கா அடுத்திருக்கக்கூடிய காத்தாங்கடை பகுதியில் இருக்கக்கூடிய NKP சத்திரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒன்று கூடல் நிகழ்வுக்கு வருகை தந்து அன்பை பரிமாறிக்கொண்டு அடுத்த சூழலுக்கு செல்ல எத்தனைக்க வேண்டும் என்று நான் என் சார்பாகவும், அந்த தர்காவுடைய அந்த வக்குசத்தை மீட்க வேண்டும் என்று கனம் கண்டிருக்கக்கூடிய அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.